Hello friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா IQOO Neo 6 இந்த ஸ்மார்ட் போனோட 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதனால வீடியோ கடைசிவரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல்ஸ் ஒன்று மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி ஷார்ட்ஸ் மட்டும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி பாங்க ஸ்மார்ட் ஃபோனோட 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கலாம். நம்பர் 1 எட்ஜ் லைட்டிங். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா எட்ஜ் லைட்டிங் ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா டைனாமிக் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் ஃபார் இன்கமிங் கால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த லைட் எஃபெக்ட் பிடிக்குதோ கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் ஃபார் நோட்டிஃபிகேஷன் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதுலேயும் நிறைய லைட்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த லைட்ஸ் எஃபெக்ட்ஸ் பிடிக்குதோ கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்க உங்களுக்கு எப்போல்லாம் இன்கமிங் கால்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த லைட்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்கள் ஃபோன் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 2 டைனாமிக் எஃபெக்ட்ஸ் அனிமேஷன். செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா டைனாமிக் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான அனிமேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணும்போது எந்த அனிமேஷன் டிஸ்பிளே ஆகணும், அண்ட் சார்ஜிங் அனிமேஷன் இருக்குது, ஃபேஸ் ரெகக்னேஷன் அனிமேஷன் இருக்குது, அண்ட் லாக் ஸ்க்ரீன் ஆன் ஆஃப் அனிமேஷன் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான அனிமேஷன் தந்திருக்காங்க. நீங்கள் பார்த்து பொறுமையாக கஸ்டமைசேஷன் பண்ணிங்கன்னா ஃபோன் பார்க்க ரொம்பவே லுக்காக இருக்கும். இந்த அனிமேஷன் எஃபெக்ட்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 3 ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. பட் இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நார்மல் ரெஃப்ரெஷ் ரேட்டில் தான் இருக்கும். இதை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். 120 ஹெர்ட்ஸ், 90 ஹெர்ட்ஸ், 60 ஹெர்ட்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஸ்விட்ச்னு. உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா 120 ஹெர்ட்ஸில் கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணி முடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்பர் 4 டிசேபிள் ஹாட் ஆப்ஸ் அண்ட் ஹாட் கேம்ஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ளூடூத் தேவையில்லாத ஆப்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை அன்இன்ஸ்டால் பண்ணாலும் ஒரு சில தேவையில்லாத ஆப்ஸ்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செக்ஷனில் ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க, ஹாட் ஆப்ஸ் அண்ட் ஹாட் கேம்ஸ்னு. இதையும் நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் லாங் டேப் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கும், அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆப்பும் டிசேபிள் ஆயிரும். ஸோ மறக்காமல் இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 5 சேஞ்ச் ரீசன்ஸ். ஸோ இங்கே ரீசன்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹாரிசான்டலில் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதோட வியூவை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வர்டிக்கல் வர மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், நீங்கள் யூஸ் பண்ண ரீசன்ஸ் ஆப் எல்லாமே வர்டிக்கல் வந்துடும். ஸோ இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மட்டும் இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 6 ஸ்வைப் டவுன் ஃபங்க்ஷன். நீங்கள் நார்மலாக ஹோம் ஸ்க்ரீனில் இருந்து கீழே ஸ்வைப் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோபல் சர்ச் ஃபங்க்ஷன் வரும். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பார் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் லாங் டாப் பண்ணி ஹோம் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டவுன் ஃபார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி முடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஹோம் ஸ்க்ரீனில் ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் பார் டிஸ்பிளே ஆகும். இந்த ஆப்ஷன் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காம எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 7 ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டு ஆப்ஷன் தராங்க. இது நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டயல் பேடுக்குள்ளே போய்க்கோங்க. டயல் பேடுக்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா செலக்ட் நம்பர் ஃபார் கால் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் எந்தெந்த நம்பரில் உங்களுக்கு கால் ரெக்கார்டு ஆகணுமோ அந்த நம்பர்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பேசும்போது அந்த கால்ஸ்லாம் ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதனால நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவும் தேவையில்லை. நம்பர் 8 டேரக்ட் வைஃபை தத்தரிங். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் வைஃபை தத்தரிங் ஆப்ஷன் இருக்குது. இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட் டைமில் ஹாட்ஸ்பாட்டையும் ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கலாம். ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணால் ஒய்ஃபை ஆஃப் ஆகுது, ஒய்ஃபை ஆன் பண்ணால் ஹாட்ஸ்பாட் ஆஃப் ஆகுது. இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒய்ஃபையை ஷேர் பண்ணிக்கலாம். நம்பர் 9 மான்ஸ்டர் மோட். மேலே கண்ட்ரோல் சென்டரில் மான்ஸ்டர் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த மோட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் தான். நீங்கள் ஹெவியாக ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெவி கேமிங், ஹெவி எடிட்டிங்லாம் பண்ணும்போது இந்த மோடை ஆன் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்க, கொஞ்சம் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக ஃபீல் ஆகும். நம்பர் 10 ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் தந்திருக்காங்க மேலே கண்ட்ரோல் சென்டரில். இதை நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். லாங் டாப் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் செட்டிங்ஸ்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிக்சர் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் சவுண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணும்போது சிஸ்டம் சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுவோம், மைக்ரோஃபோனை சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுவோம், தனித்தனியாக பிரித்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டு யூஸ் பண்ணும்போது கஸ்டமைசேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த 10 ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் எந்த ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்திர பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.